Hello friends, welcome back to my kitchen cabinet. இன்னைக்கு வீடியோல முக்கணிகள்ல ஒண்ணான இந்த பலாப்பழத்தை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். கேரளால இதுக்கு சக்கவரட்டின்னு பேரு. பலாப்பழ அல்வானோ ஜாம்னோ கூட நம்ம இத சொல்லலாம். மலையாளத்துல சக்கங்கிறது பலாவை குறிக்கும். இன்னைக்கு நம்ம 10 பலாச்சுளை எடுத்துக்கலாம். போய் இதுல இது போல இருக்கிற நார் பகுதியை எடுத்துடலாம். நம்ம சுளையா கடையில வாங்கியிருந்தா அதுல தண்ணி ஆட் பண்ணி நல்லா முதல்ல வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு முதல்ல வாஷ் பண்ணிக்கிறேன், அப்புறமா இதை செய்ய தொடங்கலாம். இப்போ பலாப்பழ சீசன் தான். இந்த சமயத்துல இது மாதிரி சக்கவரட்டி செஞ்சு வச்சா ஒரு வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இது போல செய்து வச்சுட்டா தேவைப்படும் பொழுது பாயாசம் இலை எடை எல்லாம் செய்துக்கலாம். இப்போ பழத்தை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த பழத்தில் இருக்கிற கொட்டையும் அது கூட இருக்கிற இந்த தோல் மாதிரி பகுதியையும் எடுத்துடலாம். இப்போ அந்த பலாச்சொலையில் உள்ள சீட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த சீட்ஸில் உள்ள தோல் பகுதியை மட்டும் எடுத்துட்டு இந்த சீட்ஸை மட்டும் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி வறுவல், பொடிமாஸ், அவியல், குழம்புன்னு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். அதை பற்றின ரெசிபிஸை நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் பேனை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாஷ் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிற பலாச்சுளையில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் குக்கருக்குள்ளே வச்சு மூடி 3 விசில் வர அளவுக்கு குக் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பழம் நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ கரண்டியால் லேசாக மசிச்சுக்கலாம். இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை சில பேர் தண்ணி ஆட் பண்ணியும் குக் பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி குக் பண்ணும்போது தண்ணி வேஸ்ட் ஆகும். அதில் இதோட சத்துக்களும் சேர்ந்து வேஸ்ட் ஆகிடும். தண்ணியோடு சேர்த்து செய்தால் அல்வா ரெடி ஆகிறதுக்கு அதிக டைம் ஆகும். ஸ்டீமில் குக் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அரைச்ச விழுது 1 கப் அளவு இருக்குது. அதனால 1 கப் அளவு வெல்லம் நம்ம எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதோட அளவுக்கு தான் நம்ம வெல்லத்தை மெஷர் பண்ணிக்கணும். இப்போ அதே கடாயில் வாஷ் பண்ணிட்டு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை தான் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு பதிலாக வெல்லம் எடுத்துக்கிறதா இருந்தால் வெல்லக்கரைசலை வடிகட்டிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. இப்போ வெல்லம் இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சாச்சு. தண்ணி அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி எடுத்தாலே போதும். அப்போதான் உங்களுக்கு குக்கிங் டைம் அதிகமாகாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி இது போல் கொதிக்கிற கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கணும். வெல்ல பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. ரெண்டையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். நம்ம வெல்லத்திலேயோ அல்லது பலாப்பழத்திலேயோ அதிகமாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணாததுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமையே இது போல லிக்விடான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. தொடர்ந்து கிளறிட்டே இருக்கலாம். இந்த அல்வா ரெடி ஆகிறத நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்க்கலாம். இப்போ நல்லா திக்காக தொடங்கியிருக்கு. ஆனாலும் கொஞ்சம் டைலூட்டடாக தான் இருக்கு. அதனால தொடர்ந்து கிளறிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால அடியில் பிடிக்காது. இடையில தேவைப்பட்டா இன்னும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடியில் ஒட்டாமல் சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவு சுக்கும் ஏலக்காவும் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு நெய் திரும்பவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நெய் அதிகமாக எதுவும் தேவைப்படாது.
ஹல்வா குக் ஆகும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஆட் பண்ண நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர தொடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது சக்க வரட்டி வெறும்னு சாப்பிடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதிகமாக சீசனில் பலாப்பழம் கிடைக்கிறப்போ இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது வழக்கம். குறைவாக கிடைச்சா கூட இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே போல் ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்க மை கிச்சன் கேபினட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.